புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 2847, பக்கம் 230. தலைப்பு: ஆபிரகாம் மற்றும் லோத்தின் பரீட்சைகள். ஆதார வசன பகுதி: ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். லோத் தன் மாமாவை காட்டிலும் மிக குறைவான விசுவாசம் உடையவராகவும் மிக குறைவான குணமுடையவராகவும் காணப்பட்டார். எனினும் அவர் நல்ல மனிதனாவார். மேலும் யோர்தான் நாட்டை தன் குடியிருப்பாக தெரிந்து கொண்ட இவரது தீர்மானமானது இவர் சோதோமியர்களுடன் ஐக்கியம் கொண்டிருந்தார் என்று குறிப்பதாகாது. மாறாக அந்த ஜனங்களின் நடத்தையானது நீதியுள்ள அவரது இருதயத்தை வாதித்தது என்றே பதிவு காணப்படுகின்றது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்றுள்ள அநேகம் கர்த்தருடைய ஜனங்கள் ஏமாறுவது போன்று இவரும் உலக ஐஸ்வர்யத்திற்காய் தீமையான செல்வாக்குகளுடன் இணைந்திட ஏமாற்றப்பட்டுள்ளார் என்பது உறுதியே. இவர் தன்னால் சோதோமின் தீமைகளில் நின்று விலகி வாழ்ந்திட முடியும் என்று அநீதியானவர்கள் மீதும் நல்லொழுக்கத்தின் செல்வாக்கினை கூட செயல்படுத்திட முடியும் என்றும் இவரையே சாந்தப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. இவருக்கு பிற்பாடு சம்பவித்தவைகளின் வெளிச்சத்தில் பார்க்கப்படுகையில் இவரது நடத்தை எத்தனை ஞானமற்றதாகவும் மிகவும் ஞானமற்றதாகவும் காணப்படுகின்றது. இவருக்கு முற்றிலும் வேறுபட்ட நிலைமையில் ஆபிரகாமின் ஞானம் காணப்படுகின்றது. மேலும் பரம நகரத்தை நாடிக்கொண்டிருக்கும் மற்றும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இவ்விருவரின் அனுபவங்களும் விலையேற பெற்ற படிப்பினைகளை கொடுக்கின்றதாய் இருக்கின்றது. ஆபிரகாமின் நடக்கையானது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் எனும் நமது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உதாரணமாய் இருக்கின்றது. லோத்தின் நடக்கையோ, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மார்க் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் எனும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உதாரணமாய் இருக்கிறது. ஆஸ்தியை லோத்து நாடின போது அது ஐஸ்வர்யங்களை கொணர்ந்தது. இவர் சோதோமில் ஆஸ்தியுள்ள மற்றும் செல்வாக்குமிக்க மனிதனானார். ஆனால் இவரது ஆஸ்திக்கும் செல்வாக்கிற்கும் மிக அதிகமான விலையினை இவர் கொடுக்க வேண்டியிருந்தது. முதலாவதாக இவர் மனசமாதானத்தினை விலையாக கொடுத்து இழந்து போனார். ஏனெனில் இவரது நீதியுள்ள இருதயம் வாதிக்கப்பட்டது. இவருக்கு உண்மையான சந்தோஷம் ஏதுமில்லாதிருந்தது. இரண்டாவதாக இவரது பிள்ளைகளை இவர் விலையாக கொடுக்க வேண்டியிருந்தது. பிள்ளைகளில் இருவர் திருமணமாகாமல் இருந்தனர். மேலும் அவர்களும் தீமையான உதாரணங்களை பார்த்து வந்ததின் மூலம் கரைப்பட்டிருந்தனர். இவரது மனைவியையும் இவர் விலையாக கொடுக்க வேண்டியிருந்தது. இவள் கர்த்தரிலும் நீதியிலும் கொண்டிருந்த அக்கறையை விட தன் பிள்ளைகள் மீது அதிகம் அக்கறை கொண்டிருந்தாள். இன்னுமாக இறுதியில் இவரது மந்தைகள், ஆடு மாடுகள், ஆஸ்திகள் அனைத்தும் விலையாக இவரால் கொடுக்கப்பட்டது. அவை அனைத்தும் பட்டணத்தை அழிக்கும்படிக்கு பரலோகத்திலிருந்து வந்த நெருப்பில் அழிந்து போயின. இதில் நம் அனைவருக்கும், அதிலும் விசேஷமாக நீதியை விரும்புகிறவர்களாகவும் பிள்ளைகளை பராமரிக்கும் பொறுப்பை பெற்றவர்களாகவும் இருப்பவர்களுக்கு மாபெரும் பாடங்கள் உள்ளன. இவர்கள் பூமிக்குரிய அனுகூலங்கள், சமுதாய காரியங்கள், அரசியல் காரியங்கள் மற்றும் பண காரியங்களை குறித்து குறைவாய் சிந்திக்கின்றவர்களாகவும் மேலும் உலகில் காணப்படும் தீமையினின்று விலகுவதன் வாயிலாக அடையப்பெறும் ஒழுக்க ரீதியிலான ஆவிக்குரிய ரீதியிலான செல்வாக்குகள் மற்றும் அனுகூலங்கள், சாதகங்கள் குறித்து அதிகமாய் சிந்திக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். கூடுமான மட்டும் பாவத்தின் கலங்கத்தினால் முடமாயிருக்கிறது நீதியின் பாதையினின்று பிசகி போகாமல் சொஸ்தமாக்கும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமேன்.